அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி. அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எதுலையுமே பாருங்க, இந்த விருச்சக ராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமான ஒரு குணம் இருக்கும். அறிவு ஆற்றல், இவங்களை மாதிரி யாரும் அறிவை யோசிக்க முடியாது. விருச்சக ராசி ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாங்க. விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயம் இறங்கினா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்காம வெளில வர மாட்டாங்க. இந்த விருச்சக ராசியுடைய குணம் நல்ல அறிவாற்றல், நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்லா டேலண்டான குணம், எல்லாமே இந்த விருச்சகத்துல அதிகமா இருக்குங்க. நிறைய பாருங்க, இந்த மருத்துவர்கள், சயின்டிஸ்ட், இந்த கஷ்டமான வேலை, இது எல்லாமே ஈஸியா பண்ணக்கூடிய தகுதி, கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கு விருச்சக ராசிகர்கள்ட்ட. விருச்சக ராசிகள்லாம் கோலை கிடையாது, வீரன். உங்களுடைய திறமையை நீங்க வெளியில காட்டினா நீங்க தாங்க பெரிய ஆளு, தெரியுங்களா? நிறைய பேர் விருச்சக ராசிக்காரர் ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. இதுதான் உங்கள்ட்ட உள்ள வீக்னஸ். இவங்க வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இவங்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க விருச்சக ராசிக்காரங்க. ஆனா அறிவை கரெக்டா யூஸ் பண்ணா கண்டிப்பா பெரிய ஆளு நீங்க தான். விருச்சக ராசிக்காரங்க தான். விருச்சக லக்கணமும் சரி, விருச்சக ராசியும் சரி, எல்லாமே பயங்கரமா சிந்திப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பலன் தாங்க இது. இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனாடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனாடுங்க. அதான் கரெக்டா வரனா. லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனா ஒரு துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இப்ப குரு பகவானை பத்தி பேசுறோமா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு, பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் குரு எத்தனாம் இடத்துல இருக்காரு. சரி, இப்ப குருவுடைய திசை வருதா இல்ல குருவுடைய புத்தி வருதான்னு பார்க்கணும். மேக்சிமம் குரு திசை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. குரு புத்தி வருதான்னு பாருங்க. அது நல்ல வரா கெட்ட வரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை, துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அதனாலதான் பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடிக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா இனிமே எல்லாமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயம் நடக்கணும் விருச்சிக ராசி. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாரு. இனிமே தாங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். நீங்க தைரியம் விடாதீங்க. ஏன் நீங்க பயப்படுறீங்க? விருச்சிக ராசி எதுக்குமே பயப்படக்கூடாதுங்க. யாருமே இந்த கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. தயவு செய்து எடுத்துக்கங்க. எல்லாருக்குமே இறைவன் கர்மா கொடுத்துருப்பாரு. அவருடைய நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள். அதனாலதான் நிறைய கோவில் ஸ்தலத்தை நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. பெருசா உள்ள பாதிப்பை நீ சின்னதா குறைச்சுக்குங்க அப்படின்னு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். யார் தான் கர்மா இல்லாத மனிதன் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத ஆளே இல்லையே. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கணும், இதுதான் திறமை. அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்குது. அதை வெளியில கொண்டாங்க. அவ்வளோ உங்கள்கிட்ட தைரியம் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. ஏன் நீங்க பயப்படணும்? ஏன்னா விருச்சிக ராசி என்ன, பொருளாதார வருமானத்தை ரொம்ப தடைப்பட்டீங்க. கண்டிப்பா வருமான இன்கம் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. எத்தனை பேருக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னு கேட்டு பாருங்க. ஆமா தான் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தா, அதை வச்சு நான் சொல்றேன். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அப்பாவுடைய உடம்பு, அம்மாவுடைய உடம்பு, தாய்மாமாவோட விரிசல், இடம்பூமியில பிரச்சனை, வண்டி வாங்கின ரிப்பேரு. கேளுங்க விருச்சிக ராசிக்காரங்களை. கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள், நிறைய தடையில கண்டிப்பா பாத்தீங்க. எல்லாமே குடும்பத்துக்காக செலவாகிட்டே இருக்கு, எதுவுமே மிச்சம் பண்ண முடியல. எத்தனை பேர் கேளுங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரை. 10 ரூபா வந்தா 20 ரூபா செலவு வருது எனக்கு அப்படிம்பாங்க. அவ்வளவு ஒரு தடை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் எல்லாமே பார்த்தது விருச்சிக ராசி தான். அர்த்தாஷ்டம சனி கடுமையா வச்சு செஞ்சாரு. 4ஆம் இடத்த சனி இருந்தாரு பாத்தீங்களா, ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு தடையை கொடுத்து, எல்லாமே ஒரு பகையா கொடுத்தாரு. இனிமே கொடுக்க மாட்டார். இனிமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் 5ஆம் இடத்த சனி பயங்கரமான யோகத்தை கொடுக்கும்.
ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை 12ஆம் பாவத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு. நீங்க பயப்படவே கூடாது. எப்படி விருச்சக ராசியில பயப்படவே கூடாது. 8ஆம் இடத்துல குரு போயிட்டாரு அப்படி இப்படின்னு. உங்களுக்கு இனிமே நல்ல பலன் மட்டும்தான் நடக்கும். இனிமே எல்லாமே உங்களுக்கு மாறும், விதியே மாறும், உங்களுடைய தலையெழுத்தே மாறும். நிறைய பேருக்கு இப்ப என்ன பண்ணலாம், விருச்சக ராசி ஏன்னா இவ்வளவு ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து விருச்சக ராசி 8ஆம் இடத்துல குரு போனா என்ன பண்ணணும், நம்ம வெளியில தூரத்துல இடம் வாங்கணும். என்கிட்ட காசு இல்லைங்க, கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு அனுக்கிரகம் வரும் பாருங்க. என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட காசு இல்லை, எனக்கு வருமானம் கடன் கஷ்டம் வந்திருக்கு, எப்படி நான் இடம் வாங்குவேன்? கண்டிப்பா அந்த வாங்கக்கூடிய யோகம் வரும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பாக்குறாரு இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா அந்த யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. அதுக்கான திசாபத்தி உங்க ஜாதத்துல வந்தா ஒருத்தட்ட ₹1 இருக்கதானே இடம் வாங்குவார். இது மாதிரி அமைப்புல நிறைய பேருக்கு வரும். எல்லாம் வெளிநாடு போவாங்க. எத்தனை பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் விருச்சக ராசிக்கு. 8ஆம் இடமே எல்லாம் கெட்டதை எடுக்காதீங்க. அதுல திடீர் ராஜயோகம் இருக்கு, அது எல்லாருமே யோசிக்கிறது இல்லை. மறைமுக வருமானம் அதுலதான் இருக்குது, நல்ல ஒரு சிந்தனை அதுலதான் இருக்குது. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கார பாருங்க, பொருளாதார வருமானம் எப்போதுமே குறை இருக்காது. ஆனா குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. எந்த கிரகத்துக்குமே பார்த்தா பலன் இல்லை, ஆனா இவருக்கு மட்டும் பார்த்தா பலன். இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற இடத்துக்கு பலப்படுத்தி விட்டுருவாரு. அப்ப பொருளாதார வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. திடீர்னு வருமானம் இன்கம் வரும். இடத்துலயே பூமியிலேயே ஏதாச்சும் ஒரு காசு பணம் வரலாம், ஒரு இடத்த விற்கலாம், பூமி வைக்கலாம், இது மூலம் காசு வரலாம்ல, இல்ல வெளிநாடு வெளியூர் மூலமாக வரலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப வேலை கிடைக்காலும் வேலை உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா 100% தூரத்துல கிடைக்கும் பாருங்க. வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும், புதுசா வேலை மாத்தக்கூடிய அமைப்பு வரும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம், நல்லா ஒரு அறிவாற்றலை கொடுத்துருவார். அதே மாதிரி பாருங்க, நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நிறைய காரியம் இருக்கும். நிறைய திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாவே கண்டிப்பா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம், அதனால இங்க பிரச்சனையை கவலையே விடுங்க. காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே கைக்குறி வரும். படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியோகத்தில் நிறைய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க இந்த குரு பெயர்ச்சியால். இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ இதுதான் நீங்க உடம்புல ஆக்டிவேஷன் பண்ணணும். இதுதான் உங்களுடைய பிளான் டார்கெட்டா இருக்கும். இதான் மனசுக்குள்ள ஓடி இருக்கும். எத்தனை பேருக்கு ஓடுது? விருச்சக ராசியில கேளுங்க, ஆமாம்பாங்க. கண்டிப்பா இதெல்லாம் பண்ணக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும். சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும். ஆனா சுப செலவு சுபகாரியம் எல்லாமே இந்த வருஷத்துல நடக்கும் பாருங்க. அதிக பேருக்கு விருச்சக ராசி என்பது காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை திடீர்னு கிடைக்கலாம். நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கெல்லாம் வாய்ப்பு நிறைய உண்டு. வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பாருங்க, தொழில் பண்றவங்க அவர் மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரான யோகம் கண்டிப்பா அமையும். தசாபதி அமையணும். அர்த்தாசிரம சனி முடிஞ்சிருச்சு. சனியால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சனி பகவான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அவருடைய பார்வை சூப்பரா இருக்கு. அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசீரன் யாரு? உங்களுடைய ராசி அதிபதியுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். திருவாதிங்கிற யாருடைய நட்சத்திரம்? ராகுடைய நட்சத்திரம். அந்த ராகு எங்க இருப்பார்? ஒரு சிலதுக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல வந்துவார். கண்டிப்பா இடமோ பூமியோ அமைச்சுதான் கொடுப்பார். கமிஷன் யாரெல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் யாரு? குருடைய நட்சத்திரம். கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு. ஆனா செலவுகள் உண்டு. அதை சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும். பாத்துங்க. பெருங்கொண்ட பணம் லாட்டரி யோகத்தை படிங்க. விருச்சக ராசியில நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடும். வெளிநாடு வெளியுள்ளவங்கன்னா கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பா எடுங்க. இப்ப லாட்டரி யோகம் எடுங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம். மருத்துவத்துறை பட்டை கிளப்புவாங்க, போலீஸ் துறை பட்டை கிளப்புவாங்க, இராணுவத்துறை பட்டை கிளப்புவாங்க. ஐடிஐ ஃபீல்டு பயங்கரமா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி ஃபீல்டு நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க வேலை திடீர்னு கிடைக்கும். அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க. மெயினா உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவுமே குறையும். பாத்துங்க இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சியால சொல்றேன். கெட்ட விஷயம் இருக்குன்னா அதை கெட்டதை நல்லதா பண்ணுங்கன்னா நம்மளுடைய கருத்து. வீட்டிலோ இடத்துலயே பூமியே காசு பணத்தை போடுங்க குரு பயிற்சியில, அப்படியே நிற்கும். இதுதான் உங்களுக்கு பலன். பாத்துங்க. இப்ப பாருங்க நட்சத்திர பலன். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. இனிமே கவலைப்படாதீங்க. விசாகத்துல பிறந்தவங்க ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குமே. குடும்பத்தோட பொறுப்பு எல்லாமே உங்கள்ட்ட தானே இருக்கும். ஆனா இப்ப இடமோ பூமியோ வீடோ சுப செலவோ சுபகாரியம் பண்ண போறிய பாத்துங்க. இதுலயுமே கொஞ்சம் ஜாமீன் போட தவிர்த்துங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்காரு. ஆனா வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், வேலை உத்தியோகம் மாத்தலாம், தொழில் மாத்தலாம், உத்தியோகம் மாத்தலாம், இதெல்லாமே பண்ணிக்கலாம்.
வீட்டுல சுபகாரியமா பண்ணிக்கலாம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி இது மாதிரி சுபகாரியமா பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. விசாகனத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அனுசனத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க உங்களுடைய அனுசனத்துல பிறந்தவங்க எல்லாமே வாழ்க்கை எல்லாமே மாற்றமா வரும் பாருங்க. அர்த்தாஷ்ட சனி ரொம்ப பாதிச்சிருச்சுங்க நிறைய பேருக்கு. அர்த்தாஷ்ட இந்த அனுசனத்துல பிறந்தவங்களுக்கு இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, சகோதர சகோதர பிரச்சனை, வண்டியில பிரச்சனை, வாகனத்துல பிரச்சனை, நிறைய செலவா பார்த்துட்டாங்க. ரொம்ப நொந்து நூலா போயிட்டாங்க அந்த அனுசனத்துல பிறந்தவங்க. இனிமே பண்ண மாட்டீங்க. இனிமே சூப்பரா இருக்கும். வீட்டுல சுபகாரியம், காதல் திருமணம், 2வது திருமணம், படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றமும், அரசியல் ஃபீல்டு, அரசு சம்பந்த விஷயம், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும் பாருங்க. இந்த அனுசனத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா அமையும். வாழ்க்கையில எதிர்பாராத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு பெரிய வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் பாருங்க. இந்த அனுசனத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா வாழ புரிய பாருங்க. நீங்க தைரியமா இருக்க அனுசனத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டனத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலி, டேலண்டான குணம், அறிவு ஆற்றல் உங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. உங்க அறிவை வெளியில கொண்டாந்தா நீங்க பெரிய ஆளு தெரியுமா? கேட்டனத்துல பிறந்தவங்க நிறைய கோட்டை கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. வருமானம் பொருளாதாரம் 2-3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்த நூலா போயிட்டீங்க. ஏன்னா மருத்துவ செலவு, வரைய செலவு எல்லாமே இருந்துச்சு, இருக்காது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் சந்தோஷம், படிப்புகளில் ஒரு நல்ல மாற்றம், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், கடன் பிரச்சனையை முடிக்கிறது எல்லாமே தேடி வருது பாருங்க. இனிமே கடனும் பகையும் உங்களுக்கு இருக்காது. ஆனா வீட்டுல, இடத்துல, பூமியில சந்தோஷம், திடீர் யோகம் கண்டிப்பா வரும். லாப வருமானம் நல்லா இருக்கும், சகோதர சகோதரி நல்லா இருக்கும், படிப்புகளில் நல்லா இருக்கும், ஐடிஎஃபில் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்கறது நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். நிறைய பேர் பாருங்க இடம் விட்டு இடம், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கூட இந்த கேட்டனத்தை பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே என் சுவாமி நடராஜனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குரு சாத்தா, பரபரமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவின் குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்க யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு, நீங்க யாரா இருந்தாலும் இல்லை, மூர்த்தி பெரியது இல்லை, கீர்த்தி பெரியது. இது எல்லோருக்குமே தெரியும். கீர்த்தியை வச்சுதான் குரு. அதனால குருவா யாரை நீங்க ஆவாகனம் பண்ணுகிறீர்களோ அந்த குருவை பத்தி இந்த நன்னாளில், எந்த நன்னாளில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்ப குருன்னா யாரு நமக்கு தெரியணும். குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவருக்கு பெயர் குரு. குருவை பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா குருவுக்கு உரிய தலங்களை மட்டும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயூர்ங்கிறத முதல் குரு பேரே குருவாயூர். பார்த்தீங்களா, குருவாயூர் தான் முதல் குரு. அடுத்தது திரு அண்ணாமலை குரு. ஏன்னா 33 தேவர்களும் குருவா இருக்கக்கூடியது அந்த குரு, அதனுடைய திருத்தலம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பஞ்சபூத தலங்களிலேயே மேக்சிமம் திருவண்ணாமலை. அதற்கடுத்தது தன் கணவனை, மனைவி, கணவனாகிய பரமேஸ்வரனை
மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவாகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு தவம் ஏற்கக்கூடிய இடம் திருவானைக்கோவில். அதனாலதான் திருவானைக்கோவிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும், எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும், எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும். திருவானைக்கோயில திருமணம் நடக்காது. இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல. அதனால திருவானைக்கோவிலுங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம். அதனாலதான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது. பரிகாரம் உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதனால அது ஒரு குரு. அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாதா பிதா குரு, அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை, ஆயக்கலை 64 கலை, 8வது கலை ஜோதிட கலை. பாருங்க, 8வது கலையில ஜோதிட கலை வச்சிருக்காங்க. அப்ப 8ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. இன்னும் விஞ்ஞான உலகம், இது மெஞ்ஞான உலகம். விஞ்ஞான மெஞ்ஞானத்திலையும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, நீங்க அந்த மீடியாக்களை போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த 8ங்கிற நம்பரை வச்சுதான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப அதனாலதான் 8 ஜோதிடத்துறையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியகத்துகள் என்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிகப்பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இப்போது 12 ராசிக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும், எது நடக்காம இருக்குமோ அது நடக்காமே போகலாம். நீ என்ன தலைகீழ நின்றாலும் உனக்கு என்ன விதி இருக்குதோ, என்ன மதி இருக்குதோ அதுதான் நடக்கும், அதுதான் பயனளிக்கும் என்று கூறியவர் குருநாதராகிய ரமண மகர்ஷி. அப்படிப்பட்ட அந்த குருனுடைய தாள் பணிந்து என் அன்பிற்குரிய விருச்சக ராசி நேயர்களுக்கு இது நாள் வரையும் கொஞ்சம் நன்றா இருந்திருக்கிறீங்க. ஏன் தெரியுங்களா? கடந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குதுல்ல, கடந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் பார்வை பார்க்குறாருல்ல, அப்போ நீங்க ஸ்டெபிளைசர் ஆயிருக்கணும்ல, கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கணும்ல. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்றீங்க. நிறைய பேர் குருப்பெயர்ச்சி தான் கேட்குறாங்க. நிறைய விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இதுவரையும் திருமணம் ஆகவில்லை. விருச்சிக ராசினர்களுக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை என்ற ஆதங்கம் மிக அதிகம். தயவு செய்து இனிமேலாவது இனி வரக்கூடிய உங்க காலங்களுக்கு உங்களுடைய தசாபத்தி, உங்களுடைய ஜனனஜாதத்தை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது ஒரு எல்லைக்கு மேல போகாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. 30 தான் ஒரு 12 சுத்துக்கு சனீஸ்வரர் வர்றாரு. அதே சமயத்துல 32 விடியும் 32 முடியும்னு சொல்லியிருக்காரு மணிவாசக பெருமான். அதனால 32 வயசுல மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன், மெய்யே உன் பொன்னடிகள் கன்றென்று வீடுற்றேன் என்று கூறியிருக்கிறார். அப்ப அந்த வகையில அவர் என்ன பண்றாரு, 32 வயசுக்குள்ள எல்லாத்தையும் சிற்பியா இருங்க, செதுக்கி வச்சிருங்க, பதுக்கி வைக்காதீங்க, செதுக்கி வச்சிருங்க அப்படிங்கிறாரு. ஆக கண்டிப்பாக கடந்த காலத்துல நீங்க செஞ்சதை கொஞ்சம் கவனமாக செஞ்சு வரோம். கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வரக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8க்கு போயிடுறாரு குரு, உங்க ராசிக்கு 8க்கு போயிடுறாரு. அப்போ நல்ல கவனமாக்கலுங்க விருச்சிக ராசி நேயர்கள். முதல் நெகட்டிவ் 8க்கு போயிடாது, அட்டமாதிபதி குருவா போயிடுறாரு. அட்டமாதி குரு மட்டும் இல்லைங்க, அடுத்து உங்களுடைய சனீஸ்வரர் எந்த பேச்சுக்கு போயிடுறாரு, பஞ்சமஸ்தானத்துக்கு வர போயிடுறாரு. அப்ப 2வது நெகட்டிவும் வந்துடுது. அடுத்து என்ன வருது, 4வது அதாவது சுகஸ்தானத்துக்கு ராகு வர போயிடுறாரு. என்ன பண்றது? அப்போ உங்களுக்கு நான் சொன்னது பூரா நெகட்டிவா இருக்குதே, இப்படி சொன்னா நாங்க எப்படி பிழைக்கிறது? பயப்படவே பயப்படாது. என்ன பயிற்சி வந்தாலும், 144 யோக பயிற்சி வந்தாலும், என்ன கிரக மாளிகா வந்தாலும், மாளவிகா யோகா வந்தாலும் உங்க திசை பத்தி தாங்க முக்கியம்.
உங்க தசாபத்தி முக்கியம். அப்ப கண்டிப்பாக விருச்சிக லக்கணத்துக்கு, விருச்சிக ராசிக்கு நிச்சயமாக உங்களுடைய தசாபத்தி. இப்போ விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசியை விடுங்க, விருச்சிக லக்கணம் எங்க இருக்காரு? குரு கோச்சரத்துல வர்றாருல, இப்ப வக்கரம் பெறாருல, 18-11 வக்கரம் பெறாருல, அப்போ உச்சம் பெறாருல. அப்போ உச்சம் என்பது உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த கல்யாணம் நடக்காதவங்க எல்லாத்துக்கும் திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி லாபம், தொழில் விருத்தி லாபம். அது மட்டும் இல்ல, புகழ் கீர்த்தி எல்லாமே லாபம். எப்ப? 18-11 இருந்து 19-12 கிட்டத்தட்ட டிசம்பர் வரையும் குரு வக்ரம். அப்போ குரு வக்கரம் ஆகும்போது 9ல இருக்காரு, அப்போ உச்சத்துல இருக்காரு. அப்போ உச்சத்துல இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா செய்வாரு. அப்ப 8ங்கிறது அந்த இடத்துல மாறி விட்டார். கொஞ்சம் யோசிக்கணும், என்ன தசாபுத்தி, எதுக்காக நம்ம அதை செய்யறோம் அப்படிங்கிற யோசித்து சொன்னா தான் பலன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆகையா இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இன்னொரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே மாசம் வரையும் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கோங்க. மே மாதம் வரையும் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணிக்கோங்க. மே மாதத்தில் நல்ல பெனிஃபிட் அடைஞ்சுக்கோங்க. மே மாதம் வரையும் எல்லாத்தையும் தெளிவு பண்ணிக்கோங்க. திருமணம் யாருங்க இப்போ பண்ணுறா? இப்போ எல்லா ஆதிக்கமும் யாருக்கு ஆதிக்கம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படிப்பட்ட ஆதிக்கமாக மாறிவிட்டது. 2 பேரும் வேலை பார்க்கணும். இங்கேருந்து நம்ம ஃபோன் பண்ணுறோம், டிஃபன் ரெடியான்னு சொல்லி. என்னங்க டிஃபன் ரெடியானுங்க? என்னம்மா டிஃபன் ரெடியான்னு கேட்கறது இல்லை. இப்போ காலம் மாறி, இப்போ என்னங்க டிஃபன் ரெடியான்னு கேட்குற காலம் மாறி விட்டது. அப்படிப்பட்ட நேரம் இப்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்குதா, மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பிடிக்குதா, புத்திர பாக்கியம் இருக்குதா, ரட்ஜ் இருக்குதா, கனம் இருக்குதா, அவ்வளவுதாங்க. வேற எதுக்கும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மனப்பொருத்தத்தை விட மிக பொருத்தம் என்ன வேணும்? அப்படி பொருத்தத்தை எடுத்துக்கொண்டால் தயவு செய்து பள்ளியறை பூஜை விடாதீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரவங்க நிறைய பேர் தப்பு பண்றதே இந்த பள்ளியறை பூஜையை விட்டுறாங்க. பள்ளியறைங்கிறது பால், பழம், பூ, புஷ்பம், 2 வெத்தலை பாக்கு வாங்கி இறைவனுக்கு கொடுக்கறது. அந்த இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக 48 நாள் 1 மண்டலம் அதை நீங்க செஞ்சுட்டு வாங்களே. இல்லைன்னா என் கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம தப்பு இல்லாம இங்க தப்பு நடக்காது. 48 நாள் பொம்பளை பிள்ளை போக முடியாது, இயற்கை இருக்கும், அன்னைக்கு அம்மா போக சொல்லுங்க. எனக்கு வேண்டியது 48 நாள் பள்ளியறை பூஜை போங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் உருவாகும், தொழில் விருத்தியை மென்மேலும் பெருகும், மென்மேலும் அபிவிருத்தி ஆகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் இல்லைங்க, விருச்சிக ராசிக்காரவங்க என்ன செய்யணும் தெரியுமா? காலபுருஷனுக்கு 8 உடல் ரீதியா பாதிப்பு, உடல் ரீதியா பாதிப்பு. அதுலேயும் உங்களுக்கு மேஷ லக்கணம், விருச்சிக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணப்பட்டவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நெருப்புக்கு அதிபதி, அல்சர் கம்ப்ளைண்ட், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் வரக்கூடிய இடம்தான் 8ஆம் இடம். ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு மட்டும் எழுத சாசனம் எழுதியிருக்குது, ஆண்களுக்கும் அதுதான். அதனால காலபுருஷனுக்கு 8ங்க, காலபுருஷனுக்கு சூட்சமம். அதனாலதான் நீங்க அதை மிக கவனமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக மென்மேலும் உயர்வீங்க. இந்த 3 மாசத்துக்குள்ள வந்துடுவீங்க. அப்ப என்ன செய்யணும்? முருகப்பெருமானை கும்பிடுங்க. வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு, காளிகா அம்பாள் வழிபாடு. திருச்சிராப்பள்ளியில நிறைய எல்லையில்லாத மகத்துவமான சாமியெல்லாம் இருக்குது நமக்கு தெரியும். அங்க பாத்தீங்கன்னா காளியே உக்கிர காளியம்மன் ஒரு காளி இருக்குது. உக்கிர காளியம்மன், இந்த பகை, கொடுத்த பணம் வராம இருக்கிறது, கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரு மண்டலத்துக்கு போய் அங்க நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெயில தீபம் ஏற்றணும், தேடி கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் ரீதியா அதையும் பார்த்துக்கணும். உடல் ரீதியா பார்த்துக்கிட்டா மிக சிறப்பாக அமையும். அந்த நல்லெண்ணெய் எடுத்து உடல் ரீதியா தேய்ச்சிக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்து தேய்ச்சிக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா சுகம், மருத்துவம், மணி மந்திரம் அவசியம் மிக முக்கியம் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் வர்றது சில நன்மைகள் இருக்குது, சில தீமைகளும் கண்டிப்பாக இருக்குது.
அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு தனக்காரகன் 5ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்துல போய் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார், லாட்டரிலாம் விழுந்துருமா சார், வர வேண்டிய பணம்லாம் வந்துருமா சார்னா, பணம் வர வேண்டிய பணம் வரும். லாட்ரி விழும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது. சார் அதுவும் எனக்கு தெரியும் சார், பட் இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்கேன், நான் ஏதாவது ஒன்று அதிசயம் நடந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கும் தெரியும் லாட்ரிலாம் நம்மளுக்கு விழாது சார், நம்ம அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலினா நம்ம எப்போயோ ஜெயிச்சிருப்போம் சார், எப்போவோ பெரிய ஆள் ஆகிருப்போம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் இந்த விருச்சக ராசி என்பதற்கு இருக்கும். ஆனாலுமே திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அந்த திடீர் அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். தன்னுடைய வீட்டையே பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தன லாபங்களை கொடுப்பார். அந்த தன லாபம் எப்படி வரும், ஒரு வேலை மாற்றம், வேலை திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஜாபுக்கு முயற்சி பண்ணால் நல்ல ஜாபு கிடைக்கும். இல்லை ஜாபே இல்லை, வேலையே இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நிறைய குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை வரும். நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு உறுதியாக வேலை மாற்றம் உண்டு. அதுவும் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய வேலை மாற்றம் உறுதி. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. வெளிநாடு சென்று இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாடு சென்று நான் வேலை பார்க்க போகிறேன், வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்க போகுது. அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். உங்களுக்கு பணம்லாம் ஈஸியாக கிடைக்கும், கவலையப்படாதீங்க. சார் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது சார், அவ்வளோ அமௌண்ட் ஆகுது சார், லோன்லாம் வாங்க முடியாது சார், அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவுமே செய்யாதீங்க. அதே போல் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். ஏன்னா எப்போ சார் என் பிரச்சனைலாம் தீரும், நான் வெளிநாட்டில் இருக்கேன் தான் சார் பேர், நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார், இங்கே வேலை இல்லை, இங்கே வேலை கிடச்சிடும்னு வந்தேன், கடைசியில் வேலை கிடைக்கல, ஒரு விசிட்டிங் வீசாவில் எப்படியாவது வேலை வாங்கினான்னு வந்தேன், அதுவும் நடக்கலை, திரும்பி போகிற மாதிரி இருக்குது, நான் படிக்கிறதுக்காக வந்தேன், முடிச்சிட்டேன், இப்போது ஒரு வேலை கிடைக்கல, நான் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன், திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க, வேலை போயிடுச்சு, திடீர்னு என்னுடைய சீனியருக்கும் எனக்கும் பிரச்சனை, அதனால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல வர்றதுனால வெளிநாட்டில் ஒரு யோகம் உண்டு, வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகளை இந்த விருச்சக ராசி என்பது செய்யலாம். அதே போல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வருவது ரொம்ப சிறப்பு. இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய உடல் ரீதியான பாதிப்புகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி, உடல் உபாதைகளிலிருந்து ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. சுகமான வாழ்க்கை இருக்க போது நீங்கள் என்ன வேணால் செலவு பண்ணியிருப்பீங்க, என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்க, நிறைய பேருக்கு மாத்திரை மருந்துகளுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்துகிட்ருக்கு. அவங்கெல்லாம் அந்த மருத்துவ செலவுகள் குறைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய சந்தோஷமாக பரவாயில்ல, நம்ம உடம்பு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் நம்ம ரெக்கவர் ஆகிட்டோம், மற்றவங்ககிட்டலாம் கேட்கும்போது அவங்கெல்லாம் பட்ட பாடலாம் பார்த்தா நம்மளாம் அதெல்லாம் படலை, பரவாயில்ல, நம்ம 3 மாதத்துலேயே ரெக்கவர் ஆகிட்டோம், 6 மாதத்துலேயே ரெக்கவர் ஆகிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு எஃப்டி, ஆர்டி, ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இது குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் ஒரு வீடு வாங்கியே ஆகணும், ஒரு இடம் வாங்கியே ஆகணும், ஒரு வீடு கட்டியே ஆகணும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயே ஆகணும். அதனால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பது செய்யலாம். என்னென்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது என்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, கிரிப்டோ கரன்சியில் போடலாமா, வேற ஒருத்தர் பணம் கேட்டார் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாமா, அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் தரேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லும்போது தான் இங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதிக ஆசைப்படாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போகிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போது அதிக ஆசை வரதான் செய்யும். பணம் வரும்போது என்ன ஆகும், இது எப்படியாவது நம்ம பணத்தை பிரிக்கிறணும், ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டோம், நஷ்டப்பட்டோம், நிறைய வட்டி கட்டியிருக்கோம், அந்த வட்டியெல்லாம் சம்பாதிச்சிடணும்,
இதுக்கப்புறம் சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்தணும்னு எல்லாரும் யோசிச்சு வேகமாக ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் மாட்டிக்கிறீங்க. சார் எல்லாம் எனக்கு தெரியும் சார், ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு விருச்சிக ராசி என்பவர். அப்படி இருந்துமே நீங்கள் எத்தனை லட்சம் விட்டுருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அதே போல் இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்னன்னா உங்களுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்வு வரும். கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மறு திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்வதற்கு, வெளிநாடு பயணம் செல்வதற்கு, ஒரு மகிழ்ச்சி சுற்றுலா செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு. அம்மா அப்பா மூலயமா நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. கூட பிறந்தவங்க மூலமாக நிறைய நல்ல நன்மைகள் நடக்க போகுது. இது மாதிரி பலதரப்பட்ட நன்மைகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக விருச்சிகராசி என்பதற்கு இருக்க போகுது. என்னன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும். இல்லை எனக்கெலாம் ஒன்றும் ஆகாதுனாலாம் ரொம்ப திடகாத்திரமான ஆள் அப்படின்னு சொன்னால் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் படிக்க வச்சிடும், ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு ஏற்படுவதனால அந்த பாதிப்புகள் வரும். உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும். சும்மா அசால்ட்டாக ஒரு ஃபீவர் வந்திருக்கு 4 நாள் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது வந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுப்பது சிறப்பு. இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய. இந்த விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. 8ங்கிற நம்பரே இந்த உலகத்துல பிறந்த நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. அப்ப அந்த காலபுருஷ தத்துவனுக்கு 8வது ராசியா அந்த விருச்சிக ராசியில நீங்க பிறந்திருக்கிறீங்க. இந்த விருச்சிகம் வந்து நீங்க எவ்வளவு நல்லது செய்தாலும் உங்களுக்கு அதிகமா கெட்ட பேர் தாங்க மிஞ்சும். நீங்க தான தர்மம் செஞ்சா கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் மிச்சமாகும். கொஞ்சம் சுயநலமா இருங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்க நல்லா வாழுவீங்க. என்னப்பா ஒரு ஜோசியரா வந்து நீ எப்படி அட்வைஸ் சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. நான் என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விருச்சகம் அப்படிங்கிறது வந்து நன்மை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி தான். அதுக்கு அதனுடைய ராசியினுடைய அமைவிடம். அந்த ராசியில் மனோகாரகனான சந்திரன் நீச்சம் அடைகிறார். பெற்ற தாயே கூட அது குழந்தையை வெறுக்கக்கூடிய அமைப்பு யாருக்குடா ஏற்படும் அப்படின்னா அந்த விருச்சக ராசிக்காரங்களை தான் ஏற்படும். தாய் மீது எவ்வளவு கவனம் பாசம் செலுத்தினாலும் தாய் இவங்களோட சம அளவு அதே அளவு பாசத்தை செலுத்துவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சார். இந்த விருச்சிக ராசிக்காரங்க கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக படாத பாடுபட்டு வர்றாங்க. இந்த 2010 இருந்தே அவங்களுக்கு வந்து 7.5 சனி, 2012லயே அவங்களுக்கு வந்து 7.5 சனி ஆரம்பிச்சாச்சு. 2012 இருந்து 2025 வரைக்குமே கொஞ்சம் துன்பங்கள் தான். 7.5 சனி 7-8 வருஷம், அதுக்குள்ள ராசிக்குள்ள கேது வந்துட்டாரு. அப்புறம் அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எதிர்மறை சிந்தனைகளோடவே எதிர்மறை கிரகங்களுடைய பயணங்களோடவே இந்த விருச்சிக ராசி போயாச்சு. சரி, இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க யாருப்பா நல்லா இருப்பா? ஏற்கனவே ஒரு நல்ல பொருளாதார நிலையோட, ஏற்கனவே வாழ்க்கை மீதான ஒரு நல்ல புரிதலோட இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே ஜமாளிச்சு வாழ்க்கையை நகர்த்தி வந்துருவாங்க. மீதி அனைத்து விருச்சிக ராசிக்காரங்களும் படாத பாடுபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி உறவுகளை இழந்து, பணத்தை இழந்து, நம்பிக்கை துரோகத்துக்கு ஆட்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் கடந்து வந்திருப்பாங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க. என்னப்பா எடுக்கும் போதே ராசிக்கு வெறும் கெட்டதாவே சொல்றீங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. இதுதான் யதார்த்தம். இதைத்தான் நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. சரி, இப்ப இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்குமா? இப்ப இந்த குரு எந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் போய் உட்கார போறாங்க. 8ல் குரு சகடயோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படும். சகடயோகம் கீழ்நிலையில் இருப்பவரை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். மேல்நிலையில் இருப்பவர்களை கவனமாக இரு என்ற எச்சரிக்கையை கொடுக்கும். அதனால் கீழ்நிலையில் இருப்பவர்கள், அது பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக் கொள்ள உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியான பாதையை நோக்கி எடுத்து சொல்லும். பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்து இருப்பவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களிடம் யாரேனும் பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு மோசடி செய்வதற்கோ நம்பிக்கை துரோகம் செய்வதற்கோ வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி யாரோட பேசக்கூடிய ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கவனம் தேவை என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. சரி, உங்கள் ராசியில் குரு 8ஆம் இடத்தில் இருந்து எந்தெந்த இடத்தை பார்க்க போகிறார்? உங்களுடைய ராசிக்கான தன்மை என்ன? விருச்சகம் தேலை சின்னமாக கொண்ட ராசி. தேல் குட்டக்கூடிய தன்மையுடையது. உங்களுடைய பேச்சு வார்த்தை கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, சரின்னா சரி, தப்புன்னா தப்பு, வேலையை பார்த்துட்டு போயா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை விஷயங்கள் தான் உண்டு. இதால் சில நண்பர்கள் நீங்க இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லது அப்படிங்கிறது உங்க விருச்சிக ராசிக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். சரி, இந்த விருச்சிக ராசிக்கு குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையை எங்கே பார்க்க போகிறார்? 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சரி, 12ஆம் இடம் அப்படிங்கிறது கட்டில் சுகம்,
அயன சயன போகஸ்தானம் மனைவியுடனான நல்ல இல்லறத்தை மேன்மைப்படுத்தும் சார். வேலை வாய்ப்பு, வேலை, பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். என் மனைவிக்கு சென்னையில வேலை சார், எனக்கு கோயம்புத்தூர்ல வேலை சார், 450 கிலோமீட்டர் சார், எங்களால வாரத்துக்கு ஒரு நாள் கூட சேர்ந்து எங்களால் நிம்மதியா வாழ முடியல அப்படின்னு சொன்னவங்களே 2 பேருக்கும் பக்கத்துல ஏதேனும் அருகருகில் உள்ள ஊரில் வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி அன்பு அந்யூன்யமாக காலத்தை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல விஷயங்களை இந்த குருவின் 12ஆம் பார்வையால் நீங்கள் அடைய போறீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் வயது முதிர்ந்தோர்கள் உடல் உபாதை பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் சார். உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகமாக கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அப்போ குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை விட உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நீங்கள் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள். உங்களுடைய குழந்தைகள் யாரேனும் 10வது 11வது 12வது அந்த 10 பருவம் என்று சொல்லக்கூடிய டீனேஜில் இருந்தாங்கன்னா உங்க குழந்தையுடைய செயல்பாடுகள் கட்டாயம் நீங்கள் கண்காணிக்கப்படணும். அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய சங்கடத்தை சந்திப்பீங்க. விருச்சக ராசியில் பிறந்த பெற்றோருக்கு இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அறிவுரையாக சொல்லப்படுகிறது. கட்டாயம் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்களையும் உங்களுடைய குழந்தையுடைய நண்பர்களையும் நீங்கள் கண்காணிங்கள், நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து குரு பகவானுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க போகிறது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு, விருச்சக ராசியில் பிறந்து படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி மேன்மை அடையும். விருச்சக ராசியில் பிறந்து தொழில் செய்வதற்கு தொழில் மேன்மை, தொழில் முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை நல்லபடியாக அமைத்து தரும். திருமணம் ஆகாத விருச்சக ராசி இளைஞர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும். 7ஆம் இடம் மட்டும் திருமணத்தை சொல்லாது, 2ஆம் இடமும் திருமணத்தை சொல்லும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், குடும்பத்தை அமைக்கும். வேலைன்னு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு வேலை அருகில் கிடைக்கும். முதல்லயே சொன்னேன். அதனால வேலைன்னு கல்யாணம் பண்ணாம கல்யாணத்தை தள்ளி போட்ட 30ஐ தொட்ட இளைஞர்களுக்கு கட்டாயம் கல்யாணம் நடக்கும். மிக அருகில், பக்கத்து ஊரில், பக்கத்து வீட்டில், பக்கத்து கிராமத்தில் இருந்து உங்களுக்கு மனைவி அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். 10 வருஷமா காதலிக்கிறேன் அப்படின்ற பெண்ணை நீங்கள் கரம் பிடித்து சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை விஷயங்களை இந்த விருச்சக ராசிக்காரங்கள் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போறாங்க. 4ஆம் இடத்தில் ஆல்ரெடி சனி ராகு இருக்கிறாங்க. வீடு போட்டோம் சார், மனம் போட்டோம் சார், கட்டவே முடியல சார், பேஸ்மெண்டத்தோட நிக்குது சார், ரெண்டல் போட்டதோட நிக்குது சார், சென்ட்ரிங் ஓட்டதோட நிக்குது சார், கதவு ஜன்னல் மாட்ட முடியல சார், டைல்ஸ் போட முடியல சார் அப்படின்னு வீடுல குறை நிறைய இருந்திருக்கும் சார். அது உங்களுக்கு சனியும் ராகும் 4ஆம் இடத்துல இருக்கிறதா. எங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சரியே இல்லை சார், எப்பத்தாலும் எங்க அம்மா நோய்னு படுத்துறாங்க, எங்க அம்மாவுக்கு செலவு பண்றதுலயே எனக்கு காசு ஃபுல்லா போயிட்டுது சார், என் பையன் பட்டப்படிப்பு முடிக்கவே முடியல சார், வெறும் அரியர் வச்சுட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரியான நபர்களுக்கு இந்த குருவின் பார்வை எல்லா விதத்திலும் தீர்வு கிடைக்கும். எது இருந்தாலும் சரி, நிலையை வச்சுட்டு தளத்தை போட்டு பாலை காய்ச்சி விட்டு மற்ற வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முரட்டு தைரியத்தை உருவாக்கி புதுமனை பூவிழா நடத்துவதற்கு இந்த குருவின் பார்வை மேன்மை அடையும். தாயுடைய உடல் ஆரோக்கியம் செமையடையும். அரியரெல்லாம் முடிச்சு தூக்கி போட்டு பட்டப்படிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிகிரியை வாங்கிட்டு கெத்தா வெளியே வரக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த குருவின் பார்வை மூலமாக சிறப்பான பலன்களை வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு செய்ய போகிறது இந்த குரு பகவான். சரி, இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும்? விசாகம் 4ஆம் பாதம், இந்த ஒரு பாதம் மட்டுமே இந்த விருச்சக ராசியில் இருக்கும். இந்த குரு செவ்வாய் நண்பர்கள் தான். அதனால குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களுக்கு குரு பத்திரம், பட்டாப்பதிவு, குழந்தை பேரு, திருமண பாக்கியம், இந்த மாதிரி நல்ல செயல், நல்ல விஷயங்களை கட்டாயம் ஏற்படுத்தும். அனுசம் சனியுடைய நட்சத்திரம், அனைத்து விஷயங்களும் அனுசரித்து செல்லக்கூடிய மனோநிலையை வந்து இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு செய்யும். அனுசம் எதில் கவனம் என்றால் அன்பு என்ற பேரில், பாசம் என்ற பேரில் பணங்காசை இழந்து விடாதீர்கள், அதில் கொஞ்சம் கவனம் தேவை. கேட்டை புதனுடைய நட்சத்திரம், புதன் பட்டா, பத்திரம், பத்திரப்பதிவு, பட்டா மாறுதல், சுற்றில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கை விஷயங்களை வந்து ஏற்படுத்த போகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு, விருச்சக ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் கால பைரவர். தேய்பிரை அஷ்டமி நாளில் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று கால பைரவரை வழிபாடு செய்தால் ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை செய்யும். புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டத்தில் பிறந்தவர்கள் திருவேங்கை வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான புராதனமான கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அந்த சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய காலபைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான நற்பல நல்ல விஷயங்களை செய்தும். விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய சுப அசுப கிரகங்களுக்கு தகுந்த மாதிரியான பரிகார வழிபாடுகளை செய்து கவனமாக வாழ்க்கை பயணத்தை நடத்தினால் இந்த குரு பயிற்சி, இந்த குருவின் பார்வையை மிகச் சிறப்பாகவும் செமையாக